வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கொடுக்காப்புளியோட நன்மைகள் தாங்க பார்க்க போகிறோம். கொடுக்காப்புளி அப்படின்னாலே நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். இதில் கொடுக்காப்புளி நம்ம தெரியாமல் சூப்பராக புளி மாதிரி நல்லா புளிப்பாக இருக்குது அப்படின்னா சாப்பிடுவோம். இது என்ன நன்மைன்னே தெரியாமல் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. இதை சின்ன வயசில் நம்ம பார்த்தோம்னா நிறைய ரோட்டோரங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன நன்மைகள்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொடுக்காப்புளி சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொடுக்காப்புளி நிறைய நம்ம ரோட்டோரத்தில் பார்த்துருப்போம், நிறைய சாப்பிட்ருப்போம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. இது காடுகள்லேயும் இருக்கும். இதை ஜங்கிள் ஜிலேபி என்றும் அழைக்கின்றனருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளியில் உள்ள சத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். வைட்டமின் சி, வைட்டமின் B1, B2, B3, வைட்டமின் கே, இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், சோடியம் மற்றும் வைட்டமின் ஏ ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. பாருங்கள், நம்மளுக்கு தெரியாமல் சாப்பிட்ருப்போம். ஆனால் எவ்வளோ ஒரு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த கொடுக்காப்புளின்னு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளியில் உள்ள நார்ச்சத்து நிறையா இருக்குங்க. நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி உடல் எடையை ரொம்ப எடை அதிகமாக இருக்குதுன்னு நம்ம கவலைப்பட்டுருந்தோம்னா உடல் எடையை டெய்லி இதை ஒன்று சாப்பிட்டு வந்தோம்னா கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள உதவுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள நார்ச்சத்து குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாகும். மலச்சிக்கல், அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இன்னும் குடலில் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த கொடுக்காப்புளி சாப்பிட்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தீர்வாகும்னு ஆய்வில் சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சருமத்தையும் இந்த கொடுக்காப்புளி விட்டு வைக்கலைங்க. சருமம் ரொம்ப சூப்பராக பளபளக்கவும், தோலில் அலர்ஜி நிறைய எது சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகுது, அப்புறம் தண்டிக்குது, இதெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கொடுக்காப்புளி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தோலில் உள்ள அலர்ஜி, வீக்கம், அப்புறம் அரிப்பு போன்றவற்றில் சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் கொடுக்காப்புளி சிறந்தது. இதை நம்ம பவுட்ரு பண்ணி தோலில் நம்ம தேய்ச்சி குளிக்கவும் செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறைந்துள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அடிக்கடி ஜுரம், இருமல், சளி இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கங்க. வாரத்தில் இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல கொடுக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கால்சிய சத்து இருக்குங்க. கொடுக்காப்புளியில் உள்ள கால்சியம் எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க. எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் வேலை செஞ்சாலும் ரொம்ப வலி வந்துடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கொடுக்காப்புளி சரி பண்ணுதுன்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. கொடுக்காப்புளி உடலில் உள்ள மோசமான கொழுப்பின் அளவை குறைக்க உதவுது. இதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றி இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கிறது. சின்ன சின்ன வயசில் நம்ம அறியாமல் சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ பெரிய வயசாகி பல நோய்களையும் பல உடம்பு ரீதியான நோய்களுக்கு இந்த கொடுக்காப்புளி ரொம்ப சூப்பரான ஒரு சிறந்த மருத்துவமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொடுக்காப்புளி வாங்கி சாப்பிட்ருங்க. ரோட்டிலலாம் இப்போ கிடைக்கிறது கிடையாது. புளிய மரம் அந்த மாதிரி இருக்கிறதும் இப்போ நிறைய வெட்டிட்டு ரோடெலாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் கொடுக்காப்புளி சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்குங்க, ரொம்ப நல்லது. கொடுக்காப்புளி மரமும் வச்சு வளர்க்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கண்டிப்பாக கொடுக்காப்புளி பார்த்தா வாங்கி சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. வாழ்க வளமுடன்.